பலர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை எப்படி அறுவடையாக்குவது என்பது தொடர்பில் தமிழ் மக்களிடம் முறையான புரிதல் இல்லாமல் இருக்கின்றதா, அல்லது சர்வதேச சட்டங்களை இந்த விடயங்களில் எப்படி கையாள்வது என்பதில் ஒரு நெருக்கடி இருக்கின்றதா, அதற்கும் அப்பால் இந்த விடயத்தை கையாள்வதில் சர்வதேசம் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதா என்கின்ற பல சந்தேகங்கள் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அது எவ்வாறு இருந்து விட்டு போகட்டும். இது கருணா கொடுத்திருக்கக்கூடிய, வரலாற்றில் முதல் முறையாக கொடுத்திருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம். மஹிந்த ராஜபக்சவை ஒட்டுமொத்த மக்களும் ஒருபோதும் மறக்க முடியாது, அழிக்க முடியாது என்று கூறிய ஒரு போராட்டத்தை அழித்த அந்த அமைப்பை அழித்து மக்களை காப்பாற்றியவர் என்று மஹிந்த ராஜபக்சோடு இணைந்த போது கூறுகின்றார். நீங்கள் சிந்திக்கிறீர்களா, இது கருணா கூறினாரா அல்லது நான் மேலதிகமாக கூறுகிறேன் என்று? இப்போது பாருங்கள், கடந்த காலங்களில் பல கட்டங்களில் கருணா மஹிந்த ராஜபக்சவை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறார், தமிழ தேசிய தலைவரை எப்படியெல்லாம் இகழ்ந்திருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு பின்னிட்ட கால பகுதியில் மீண்டும் தமிழ தேசிய தலைவரை புகழ்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வாக்கு அறுவடைக்காக அவர் அதனை செய்கின்றார். இப்போது கருணா என்ன கூறினார்? கடந்த காலங்களில் பல கட்டங்களில், 4 கட்டங்களில் ஒரு கட்டத்தில் தேசிய தலைவரை புகழ்கிறார். ஏன் என்பதை பாருங்கள். அந்த தியாகத்தை நான் முறைக்கலாது, அதான் சொல்லணும். தமிழருக்கு ஒரு தலைவர், தேசிய தலைவர்னா தலைவர் பிரபாகரன் தான். இங்க ஒருவரும் இல்லை, ஒருவரும் புரட்சியும் இல்லை. 2 ஆண்டுக்கு ஒரு நேற்று முளைச்சி அரசியல்வாதியை கூட்டி போய் கரணியாத்துல 2 மாதம் மீட்டிங் போட்டு ஒருவன் கதைக்கிறான். எங்கள் தானே தலைவன், அண்ணன் தேசிய தலைவன், பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இருக்கின்றார் ஒருவனை காட்டி கதைக்கிறான். சரியா? நான் இவன் எங்கடா தேசிய தலைவன் ஆயினு 4 வருஷம் ஆகல, இன்னும் பாராளுமன்றத்துக்கு அவன் போய் அதான் நல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் தான். பார்த்திருப்பீர்கள். இப்போதுதான் இங்கு முரண்நிலை அதிகரிக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த துரோகம் என்பது ஒரு பெரும் துரோகமாகவே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஈழ விடுதலை போராட்டத்தில் என்று தனக்கு பாதுகாப்பு கொடுத்து தன்னை யாருடைய இனத்தை தன்னுடைய இனத்தினுடன் ஒருவரை வைத்தே வஞ்சித்தாரோ, அந்த வஞ்சிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தென்னிலங்கையினுடைய முகவரை முதன்முறையாக கருணா காட்டி கொடுத்திருக்கின்றார். வெளிப்புறத்திலே காட்டி, வெளிப்புறத்திலே முதன்முறையாக இப்போது அவர் மறந்து சொன்னாரா அல்லது மறக்காமல் சொன்னாரா அல்லது உண்மையை கூறினாரா என்பதெல்லாம் விவாதம் இல்லை. கருணா கூறியது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். சாணக்கியன் மைந்தவோடு இணைந்தது இங்கு விவாத பொருளோ அல்லது முக்கிய கருத்தாடலோ இல்லை. சாணக்கியன் இணைந்த போது மஹிந்த ராஜபக்ச இவ்வாறெல்லாம் செயற்பட்டார், இவ்வாறான விடயங்கள் நடந்த போது ஏன் இணைந்தீர்கள் என்றுதான் சாணக்கியனை பார்த்து கருணா கேட்கின்றார். அப்படியாயின் சாணக்கியன் இணைந்ததை 2வதாக எடுத்துக்கொண்டாலும் கருணா கூறுவது முதலாவதாக எடுக்க வேண்டும். காரணம், அந்த இடத்தில் கருணாவினுடைய ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வெளிப்படையாக தென்பட்டு நிற்கின்றது.